Hi friends, Government of Puducherry, Department of Personal and Administrative Reform, Personal Wingலேருந்து 14/3/2024 இன்றைக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 256 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த போஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டது என்னென்னா அசிஸ்டன்ட் வேக்கன்சியை கால்ஃபர் பண்ணுவாங்களான்றதை கேட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கான ரிப்ளை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் டிசைட் பண்ணது என்னென்னா நோட்டிஃபிகேஷன் விடணும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்து கால்ஃபர் பண்ணணுன்றது கவர்மெண்ட்டோட டிசிஷனாக இருந்தது. ஸோ உள்ள சில கிளாஷஸால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 256 வேக்கன்சியாக இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூடிசி அண்ட் எல்டிசி எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வேக்கன்சிக்கான ஃபுல் டீட்டெயில் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு சிலபஸ் கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா recommend.py.gov.in இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் எப்போ நம்ம அப்ளை பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க 25/3/2024 ஓகேங்களா. ஸோ இந்த மந்த் 25th அன்றைக்கி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 24/4/2024 5 PM இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month கேப் இருக்குது. ஸோ இந்த 1 monthல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி 256 வேக்கன்சி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடிசி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதில் யாரெல்லாம் வந்து டெர்மினேட் அதாவது ஃபெயில் ஆகிருக்கீங்க, எல்டிசி இது போல் நிறைய ஜாப் வேக்கன்சியில் யாரெல்லாம் விட்டு இருந்தீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ஸோ இங்கே 250 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அடுத்து என்ன கொஷின் கேட்பீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா, அதை டீட்டெயில் எல்லாமே கேட்பீங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு அது கிளியராக ஒரு புரியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 256 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிசர்வேஷன் வைஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, மோட் ஆஃப் அப்ளிகேஷன், பேட்டர்ன், எக்ஸாமினேஷன், மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து இங்கே வந்து அலர்ட்ன்றது டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் போய் கோத்ரூ பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23rd அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போல் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா 23rd அன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் வேக்கன்சி 256 வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிலபஸ் எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இது பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு டைம் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் பேசிஸில் எடுக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ யூடிசி சிலபஸில் நீங்கள் என்னென்ன பேட்டர்ன்லாம் படிச்சிங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணியே படிங்க. ஸோ யூடிசியில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்றது தெரியும். எல்லாமே டிகிரி லெவலுன்றது ஸ்கூல் பேசிஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கொஷின்ஸ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்றது நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் என்னென்னா சமச்சீர் ஆர் சிபிஎஸ்சி எது படித்தாலும் 6th to 12th வரைக்கும் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் இருந்து டெப்த்தாக அதாவது கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மேக்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும். வெறும் அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை பண்ண முடியாதுன்றதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணதால் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெப்சைட்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டேஷன் ஆஃபீஸர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கார்டு எக்ஸாமினேஷன் எப்போன்றது எல்லாமே வந்து அப்கமிங் ஃபில்லிங் வேக்கன்சி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் போய்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நிறைய கேண்டிடேட் கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா பிஎஸ்டி ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் அண்ட் லெக்சரர் அண்ட் டிஜிடி இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்போ ரிசல்ட் கிடைக்குன்றதை கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்டில் கால்ஃபர் பண்ணியிருந்த நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான மெரிட் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேஸ் இஷ்யூஸால் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இஷ்யூஸில் இருக்குது. ஸோ
இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி அண்ட் டிஜிடி லெக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இஷ்யூஸ் இருக்குன்றது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். சைட் பை சைடு வந்து கவர்மெண்ட் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெத்தட் ஓகேவா. ஸோ எப்படி படிக்கணும், என்ன மோட்டிவில் படிக்கணும், எப்படி எந்த கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணுன்றதை கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு இருக்கிற எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இப்படி ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக போஸ்ட் வந்து வாங்க முடியும். இந்த அசிஸ்டன்ட் வேகன்சி ஃபஸ்ட் டைம் கால்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது, எந்த பேட்டர்னில் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ சிலபஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தவங்க எல்டிசி யூடிசி முடித்தவங்க படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லா எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, ஃபிசிக்கலாகவும் சரி. ஸோ அப்போ இது போல் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட போல் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி அசிஸ்டன்ட் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதே போல் அடுத்தது அப்கமிங் வேக்கன்சி என்னென்ன இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது நமக்கான ஜாப் மட்டும் கிடையாது, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சர் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம சேனல் மூலமாக கன்வே பண்ணுறோம். ஸோ பாண்டிச்சேரி என்னென்ன வேக்கன்சிலாம் கால்ஃபர் பண்ணுறாங்க அதையும் நம்ம சொல்கிறோம். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? டீச்சர் வேக்கன்சி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்தமாதிரி வேக்கன்சியெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.